ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். அடிச்சுவடுகள் நிகழ்ச்சிகளை அனுதினமும் பார்த்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தில் சரியான தீர்க்க தரிசனங்கள், சரியான வார்த்தைகள், சரியான ஜெபங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் தகப்பனுடைய கரங்கள், நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆண்டவர், சரியா? பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய கரங்களும் வல்லமை கொண்ட கரங்கள். யோவான் 10:28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லுகிறாரா? சொல்லிட்டு நம்முடைய மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்குமா? உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய குடும்பத்தையோ கரத்தினாலே அரவணைத்து நடத்துவார். சில நேரங்களில் சங்கீதம் 27:10 தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ தகப்பன் கைவிடுவாரான்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் தகப்பன் இல்லைன்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டா, அப்போ வேதனையில் தவிப்பீங்க. உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் தகப்பனாக வருவார், தாயாகவும் வருவார். யாரை இழந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவர் வந்து, சில நேரங்களில் தகப்பன் பாதியில் மறித்து விட்டார், ஐயோ இது நடக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லி கூட அழுவீங்க. அந்த தகப்பன் ஸ்தானத்தில் ஆண்டவரே வருவாராம். உபாகமம் 1:30-31 தகப்பன் சுமப்பதை போல நான் சுமப்பேன்னு சொல்கிறார்ல கர்த்தர். சுமந்து வந்தேன்னு சொல்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் எல்ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, இப்போது உங்களுக்கு நான் என் கரத்தில் உங்களை வைத்திருக்கிறேன். பிசாசு உங்களை பறிக்க முடியாது, அசுத்தாவி உங்களை பறிக்க முடியாது, என் கரத்திலிருந்து உங்களை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். உங்களுடைய தேவைகள் என்ன என்று அவருக்கு தெரியுமா? அவர் என்ன செய்வார் தெரியுமா? தகப்பனுடைய கரங்கள் சொல்லுங்கள், தாயினுடைய கரங்கள் சொல்லுங்கள், குயவனுடைய கரங்கள்னு சொல்லுங்கள். குயவன் வணைவதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை புதிதாய் வணைவாராம். கடந்த நாட்களில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய கையை விட்டு விலகி போயிருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரத்தில் இருக்க வேண்டியவர்கள் தவறு செஞ்சிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். அவர் என்ன செய்வாரா? அப்படியே குயவன் களிமண்ணை புதிதாக வணைவதை போல அவருடைய கண்கள், அவருடைய மனது, அவருடைய சிந்தை எல்லாம் இணைந்து செயல்படும். தகப்பனே, இதோ என் ஜனங்களை தூக்கி நிறுத்தும், ஒரு புதிய ரூபத்தை கொடும், புதிய சாயலை கொடும். ஒரு தகப்பனை விட்டு இளைய குமாரன் விலகி போய் சாயலை இழந்து எல்லாவற்றையும் இழந்து அவருடைய ரூபம் மாறி ஒரு நாள் புத்தி அடைந்தான் என்று லூக்கா 15 நீ சொன்னீரே. அவனுடைய புத்தி தெளிந்து, ஐயோ என்னுடைய தகப்பனை நோக்கி நான் போவேன், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரர்களுக்கு கூட எத்தனையோ உபசரிப்புகள் இருக்குதே, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் போன பொழுது தகப்பனோ ஓடி வந்து கட்டி அரவணைத்தாரே. இப்பொழுதும் என் ஜனங்களை அரவணைத்துக் கொள்ளும். கரங்களை விட்டு, உம்முடைய கரங்களை விட்டு யாரும் போகக்கூடாது. உம்முடைய கரத்தில் மீண்டும் தங்களை அர்ப்பணித்து கொள்ளட்டும். புது வாழ்க்கையில் புது ரூபத்தில் அவர்களை எடுத்து செல்லும். புதிய சந்தோஷத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.